இந்தியாவுடைய எல்ஏசி எல்லையில் கடந்த 5 வருஷமா சைனா கட்டிட்டு வந்த கிராமங்களில் இப்போ மக்களை குடியேற்றம் செய்துட்டு வரதா குற்றச்சாட்டுகள் செய்திகளும் வந்திருக்கு. கடந்த 5 வருஷமா, அதாவது 2019 இருந்து சைனா இந்தியாவுடைய எல்லை பகுதிகளில் பல கட்டுமானங்களை ஏற்படுத்திட்டு வருது. குறிப்பாக அருணாச்சல பிரதேசத்தோட லோஹித் பள்ளத்தாக்கு மற்றும் தவாங் செக்டாருக்கு குறுக்க ஷியாகாங் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சைனா உருவாக்கியிருக்கு. ஏற்கனவே இந்த லடாக் பகுதிகளில் படை வீரர்களையும் குவிச்சிட்டு இருக்கு. இந்த கட்டுமானங்கள் தொடர்பாக இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில பலகட்ட பேச்சுவார்த்தைகள், கண்டனங்கள், சர்ச்சைகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் போயிட்டு தான் இருக்கு. இந்த வில்லேஜில் என்னென்ன பணிகள் பண்ணப்பட்டிருக்கு, எங்கெங்கெல்லாம் படைகள் குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஏற்கனவே யூஎஸ் சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இந்தியா, பூட்டான், தைவான் பார்டரில் சைனாவுடைய ஆக்கிரமிப்பு பற்றி சொல்லுது இந்த ரிப்போர்ட். அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் உட்பட எல்ஏசியில் புதுசாக 3 ரோடு, பூட்டான் எல்லையில் வில்லேஜஸ், பாங்காங் லேக்கில் செகண்ட் பிரிட்ஜு, ஏர்போர்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் ஹெலிபேர்ட்ஸ்ன்னு சொல்லி கட்டுது சைனா. இதோட படை வீரர்களையும் எல்லையில் பலப்படுத்தியிருக்கு. குறிப்பாக எல்ஏசியில் வெஸ்டர்ன் செக்டாரில் அருணாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், சிக்கிம், ஹிமாச்சல பிரதேசம், லடாக் இந்த மாநிலங்களுடைய எல்லைகளை உள்ளடக்கிய பகுதி தான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிற எல்ஏசி. இதில் லடாக் வெஸ்டர்ன் செக்டார், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் சென்ட்ரல் செக்டார், அருணாச்சல பிரதேசம் அண்ட் சிக்கிம் ஈஸ்டர்ன் செக்டார். இப்போது லடாக்ல தான் சைனா படைகளை பலப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. 2020 கல்வான் அட்டாக்குக்கு அப்புறமா, அதாவது இங்கே ஒரு ரெஜிமெண்ட் அண்ட் 2 டிவிஷன்ஸ் நிறுத்தியிருக்கு சைனா அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இதில் ரெஜிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன படைப்பிரிவு, 2000 வீரர்கள், ஆஃபீஸர்ஸ் இதில் இருப்பாங்க. இவங்க ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஒரே ஒரு டாஸ்க் தான் இருக்கும், அதில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இந்த டிவிஷன்ஸ் அப்படிங்கிறவங்களில் 15,000 வீரர்கள் வரைக்குமே இருப்பாங்க. கூடுதலாக டாக்டர்ஸ், மெக்கானிக்ஸ், இன்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ்னு மற்ற ஆஃபீஸர்ஸுமே தேவைப்பட்ட அளவில் இருப்பாங்க. இந்த டிவிஷன்ஸ் 2 டீமும் ஒரு ரெஜிமெண்ட்டும் சைனா இப்போது லடாக்கில் நிறுத்தியிருக்கதா குற்றச்சாட்டுகள் இருக்குது. கிட்டத்தட்ட 50,000 வீரர்கள் வர லடாக் எல்லையில் மட்டுமே நின்றுட்டு இருக்கதா ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் வந்தது. இதுதான் சைனாவுடைய அத்துமீறல் அப்படின்னு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இது போக இப்போ அருணாச்சல பிரதேசத்தில் இந்த மாதிரி மக்களை குடியேற்றதாகவுமே குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஆனாலும் இந்தியாவும் தொடர்ந்து தன்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்துறதுல எந்த சமரசமும் செய்துக்கல. இப்போ இந்தியாவும் பார்டர் முழுக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக $300 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். எல்ஏசியில் 22 ரோட்ஸ், 63 பிரிட்ஜஸ், 1 டனல், 2 ஏர்ஃபீல்ட்ஸ், 2 ஹெலிபேட்ஸ்னு மொத்தமாக 90 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சைனா தொடர்ந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணும்போது இந்தியா எடுக்கிற ஒரு முக்கியமான ஸ்டெப்பாக இது பார்க்கப்படுது. 2 நாடுகளுமே பீஸ் டாக்கில் ஒத்து வராத நிலையில் 2 நாடுகளும் எல்லைகளை ஒரு பக்கம் பலப்படுத்திட்டே இருக்காங்க. ஆனால் இதில் இப்போது அருணாச்சல பிரதேச பகுதியை சுற்றி இருக்கிற கிராமங்களில் சைனா தன்னுடைய மக்களை குடியேற்றம் செய்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய செய்தியாக கவனிக்கப்பட்டிருக்கு.